என் அன்பு மாணவர்களுக்கு வணக்கம். இது உங்கள் சரவணகுமார் சார். இன்னைக்கு கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் இருக்கக்கூடிய பார்ட்ஸி ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணலாம்னு சொல்லி நம்ம வந்து பார்க்க போகிறோம். இது எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறதுனா, கொடுத்தக்கூடிய கிவன் ப்ராப்ளத்தில் இந்த மாதிரி dy/dxன்னு வந்துட்டாலே இதுக்கு முன்னாடி கூடிய கோஎஃபிஷியன்ட் வந்து 1 இருக்கணும். அப்படின்னு 1 இருந்ததுன்னா நம்ம டைரெக்டாகவே வேணும்னா கிவன் டேட்டா எழுதி அதனுடைய ஃபார்ம் dy/dx + py = q எழுதி pq கண்டுபிடிச்சு இன்டகிரேட்டிவ் ஃபேக்டர் 3ஆம் ஸ்டெப்பில் வந்து சொல்யூஷன் வரைக்கும் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இதுக்கு முன்னாடி dy/dx இல்லாமல் இதுக்கு முன்னாடி ஏதாவது டேர்ம் வந்திருக்குன்னா அந்த டேர்மால் இந்த கம்ப்ளீட் ஈக்குவேஷன் என்ன பண்ணணும், டிவைட் பண்ணிவிட்டு அதை மாற்றினதுக்கப்புறம் தான் பண்ணணும். ஆனால் நம்மளுக்கு கொடுத்தக்கூடிய ப்ராப்ளத்தில் வந்து டைரெக்டாகவே அவங்க கரெக்டாக கொடுத்துருக்காங்க. அதனால் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் நம்ம என்ன எழுதிக்கலாம், கிவன் எழுதிக்கலாம். கிவன் கூட என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், dy/dx + y tan x = e⁴x cos x கொடுத்துருக்காங்க. எழுதி இதை வந்து பாக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இதனுடைய ஃபார்ம் இது வந்து என்ன ஃபார்மில் இருக்குது, இந்த கொடுத்துக்கூடிய டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் என்ன ஃபார்மில் இருக்குது, dy/dx + py = qங்கிற ஃபார்மில் இருக்குங்களா. இப்போ இந்த ரெண்டு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனையும் கம்பேர் பண்ணி பாருங்கள். இங்கே பாருங்கள், இங்கே dy/dx இருக்குது, இங்கே dy/dx இருக்குது, கரெக்டாக இருக்குது. இங்கேயும் y இருக்குது, இங்கேயும் y இருக்குது. ரவுண்ட் பண்ணிடுங்க. ஒய்யை வந்து எழுதாமல் மீதி இருக்கிறத எழுதுறது பேர் தான் பி. அப்போ அதாவது என்னென்னா, ஒயினுடைய கோஎஃபிஷியன்ட் தான் பி, இங்கே ஒயினுடைய கோஎஃபிஷியன்ட் என்ன, tan x. அப்போ p = tan x. சப்போஸ் தெரியலையா, ஒய்யை ரவுண்ட் பண்ணிடுங்க. இங்கே ஒய்யை விட்டுருங்க, இங்கே என்ன இருக்குது, பி இருக்குது. இங்கேயும் ஒய்யை மிஸ் பண்ணிடுங்க, என்ன இருக்குது, tan x. அப்போ அதுதான் p = tan x. RHS அதாவது ரைட் ஹேண்ட் சைடில் என்ன இருக்கோ அதுதான் q-னோட வேல்யூ. அப்போ q வந்து என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், e⁴x cos x. இப்போ நம்ம பண்ண வேண்டியதெல்லாம் கொடுத்துக்கூடிய கிவன் ஈக்குவேஷன் எடுத்து எழுதிட்டு இந்த ஃபார்மில் எழுதி ரெண்டையும் கம்பேர் பண்ணி p வேல்யூ q வேல்யூ கண்டுபிடிச்சிடும். கண்டுபிடிச்சதுக்கப்புறம் பண்ண வேண்டியது என்ன, செகண்ட் ஸ்டெப்பில் இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் வந்து நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். டு ஃபைண்ட் இன்டகிரேட்டிங் ஃபேக்டர். அப்போ இன்டகிரேட்டிங் ஃபேக்டரோட ஃபார்முலா என்னமா, e⁴ pdxங்கிறத இன்டகிரேட்டிங் ஃபேக்டருடைய ஃபார்முலா. இப்போ பிக்கு வந்து டிக் பண்ணிக்கலாம். பிக்கு பதிலாக என்ன பண்ண போகிறோம், சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். அப்போ எழுதும்போது இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் = e⁴ இன்டகிரல் பிக்கு பதில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், பிக்கு பதில் என்ன, tan x, இங்கே வந்து dx. புரியுதாமா, பிக்கு பதில் என்ன, tan x dx. அப்போது இன்டகிரல் tan x dx இது ஆல்ரெடி நான் நிறைய ப்ராப்ளத்தில் பார்த்துருக்கோம். tan x இன்டகிரேட் பண்ண என்ன வரும், log of secant x. tan x இன்டகிரேட் பண்ண என்ன வரும், log of secant x. அப்போ அந்த இன்டகிரல் tan x-க்கு பதிலாக நம்ம என்ன கொடுக்கலாம், log of secant x கொடுக்கலாமா. அப்போ e⁴ log of என்ன வருங்க, secant x. நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம். ஈயும் லாக் என்ன ஆகிடும், நம்மளுக்கு கேன்சல் ஆகிடும். அப்போ நம்மளுக்கு மீதி இருக்கிறது என்னமா, secant x தான் வரும். அப்போ இதுதான் இன்டகிரேட்டிங் ஃபேக்டர். அப்போ இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் = என்ன, secant x. ஏன்னா ஈயும் லாக் நம்மளுக்கு கேன்சல் ஆகிடும், மீதி இருக்கிறது secant x. இப்போ மூணாவது ஸ்டெப்பில் நம்ம என்ன பண்ணுவோம், மூணாவது ஸ்டெப்பில் நம்ம என்னென்னா சொல்யூஷன் கண்டுபிடிக்க போகிறோம். புரியுதுங்களா. மூணாவது ஸ்டெப்பில் இந்த சொல்யூஷன் இஸ் எப்படி வேணால் எழுதிக்கலாம், கம்ப்ளீட் சொல்யூஷன், ரெக்வயர்டு சொல்யூஷன், எப்படி வேணால் எழுதிக்கலாம். புரியுங்களா. சொல்யூஷன் இஸ் ஃபார்மில் எப்படி வைக்கலாம், y × இன்டகிரேட்டிங் ஃபேக்டர். அடுத்து y × இன்டகிரேட்டிங் ஃபேக்டருக்கு பதிலாக q × இன்டகிரேட்டிங் ஃபேக்டர். அப்போ இங்கே இன்டர்வல் கொடுத்தா இங்கே என்ன வரும், dx. ஏன் dx கொடுக்குறோம், qங்கிறது என்ன, ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் x, அதனால் dx. கடைசியில் என்ன கொடுக்கணும், +c. இதுதான் வந்து ஃபார்முலா. இந்த ஃபார்முலா எழுதிட்டு இந்த ஃபார்முலாவில் என்னென்ன தேவையோ அதெல்லாம் சப்ஸ்டிட் பண்ணணும். ஒய்க்கு y தான். இப்போ இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. இந்த இன்டகிரேட்டிங் ஃபேக்டரோட ஆன்சர் நம்மளுக்கு என்ன வந்தது, secant x வந்தது. இன்டகிரேட்டிங் ஃபேக்டரோட ஆன்சர் என்ன வந்தது, secant x. அப்போ வந்து இங்கே எழுதுலாம் secant x கொடுத்துடலாம். இன்டகிரல் சிம்பிளுக்கு இன்டகிரல், q-க்கு பதில் என்ன வந்திருக்கு பாருங்கள், e⁴x cos x. அப்போ இங்கே என்ன எழுதலாம், e⁴x cos x. இப்போ இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் நம்மளுக்கு என்ன வந்தது, secant x. புரியுதுங்களா. இன்டகிரேட்டிவ் ஃபேக்டர் இங்கே secant x, இங்கே என்ன இருக்குது, dx + c. இப்போ என்னென்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு நம்ம எதுவுமே பண்ண வேண்டாம், ஏன்னா இன்டகிரேஷனே கிடையாது. அது அப்படியே எழுதிக்கங்க. இன்டகிரல் e⁴x cos x அப்படியே எழுதிட்டு இங்கே பாருங்களேன், இங்கே இருக்கக்கூடிய secant x-ஐ நம்ம சேஞ்சஸ் பண்ண போகிறோம். அதாவது என்னென்னா secant x 1/cos x எழுத போகிறோம். இது எப்படி சார் எழுதணும்னா, இது ட்ரிக்னாமெண்ட்ரியில் யூஸ் ஆகிறதா, secant தீட்டான்னு இருந்ததுன்னா 1/cos தீட்டான்னு எழுதுவோம். அப்போ secant xன்னு இருந்தால் நம்ம என்னெல்லாம் 1/cos x எழுதிக்கலாம். இதுக்கு பதில் என்ன பண்ணால் சேஞ்ச் பண்ணிட்டேன். நீங்கள் எப்படி வேணால் மாற்றிக்கலாம். சப்போஸ் cos x வேணும்னா cos x மேலே போயிடும், 1/secant xன்னு வரும். இல்லைன்னா secant x வேணும்னா 1/cos x, எப்படி வேணால் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த காஸ் மேலே போயிடுச்சுன்னா cos x-க்கு பதிலாக இங்கே இந்த cos x-க்கு பதிலாக நீங்கள் 1/secant x கொடுத்து secant x கூட கேன்சல் பண்ணலாம். நான் secant x எடுத்துகிட்டு 1/cos x கொடுத்துருக்கேன். எப்படி பண்ணாலும் கரெக்டு தான். மீதி ரிமைனிங் இருக்கிறது எழுதிடுங்க, dx + c. இங்கே dx + c இருக்குது பார்த்தீங்கன்னா எழுதிட்டேன்.
நியூமரேட்டர்லையும் காஸ் எக்ஸ் இருக்குது, டினாமினேட்டரில் காஸ் எக்ஸ் இருக்குது. ரெண்டையும் என்ன பண்ணிவிட்டேன், நான் கேன்சல் பண்ணிட்டேன். கேன்சல் பண்ணிவிட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன இருக்குது பாருங்கள், ஒய் இன்ட்டு சீக்கன் எக்ஸ், இன்டெகிரலுக்கு இன்டெகிரல் இ பவர் எக்ஸ் இன்ட்டு 1 வந்து இ பவர் எக்ஸ் வரும். மீதி இருக்குது என்ன இருக்குது பாருங்கள், டிஎக்ஸ் ப்ளஸ் சி. இப்போது ஒய் இன்ட்டு சீக்கன் எக்ஸ், ஒய் இன்ட்டு சீக்கன் எக்ஸ் அப்படியே எழுதிட்டு இந்த இதை இன்டெகிரேட் பண்ணால் நம்மளுக்கு என்ன வரும்னா இ பவர் எக்ஸ் தான் வரும். இ பவர் எக்ஸ் இன்டெகிரேட் பண்ணால் நம்மளுக்கு என்ன வரும், இ பவரில் ஏதாவது இ பவரில் எது வந்தாலும் அப்படியே வரும். இ பவர் எக்ஸ்னால் இ பவர் எக்ஸ், எக்ஸுக்கு முன்னாடி என்ன கோஎஃபிஷியன்ட் இருக்குது, 1, அதை டிவைட் பை 1 போடுவோம். போட்டாலும் நம்மளுக்கு என்ன வரும், இ பவர் எக்ஸ் டிவைட் பை 1நாலும் நம்மளுக்கு இ பவர் எக்ஸ் தான். ஓகேங்களா, இ பவர் எக்ஸ் ப்ளஸ் சி. அப்போ இதுதான் கொடுத்தக்கூடிய கிவன் ப்ராப்ளத்துக்கு உண்டான ஆன்சர். என்னென்னா ஒய் இன்ட்டு சீக்கன் எக்ஸ் ஈக்குவல் டு இ பவர் எக்ஸ் ப்ளஸ் சிங்கிறத ஆன்சர். அப்போது இதில் 3 ஸ்டெப்பு நம்ம ஃபாலோ பண்ணோம். கொடுத்தக்கூடிய கிவன் ப்ராப்ளம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த dv/dx முன்னாடி எந்த டேர்ம் இல்லாமல் இருக்கணும். ஏதாவது டேர்ம் இருந்ததுன்னா அதால் நம்ம டிவைட் பண்ணிவிட்டு இந்த ஃபார்முக்கு மாற்றிட்டு நம்ம பண்ணணும். அவங்க கொடுத்தக்கூடியதை dv/dxங்க ஃபார்மெட்டில் டைரெக்டாக கொடுத்ததுனால அந்த ஃபார்ம் வந்து நான் எழுதிட்டு இது யூஸ் பண்ணி PQ கண்டுபிடிச்சிட்டு செகண்ட் ஸ்டெப் இன்டெகிரேட்டிங் ஃபேக்டர் கண்டுபிடிச்சிருக்கோம். தேர்ட் ஸ்டெப்பில் வந்து பார்த்தீங்கன்னா சொல்யூஷன் கண்டுபிடிச்சிட்டோம். இந்த 3 ஸ்டெப்புமே கம்பல்சரி சால்வ்னு கொடுத்தாங்கன்னா நம்ம போடணும். இதுதான் கொடுத்தக்கூடிய கிவன் ப்ராப்ளத்துக்கு உண்டான ஆன்சர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மற்ற நண்பர்களுக்கு இது வந்து தெரியப்படுத்துங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.